இல்ல, அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்த போது குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து எல்லா ஏரி குளங்களும் மண் அள்ளப்பட்டது. நீர் சேமிப்பு திட்டத்தை அவர் முன்மொழிந்தார். அணைகள் மேட்டூர் அணை வரையிலும் அவர் அந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலம் செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் அது மேற்கொள்ளப்படவில்லை. இன்றைய தினம் இவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் அதிகாரிகள் இன்னும் செயல்படுவதற்கு இல்லாத நிலை தொடர்வதால் தான் இந்த குற்றச்சாட்டு அரசின் மீது வருது. அரசு தலைவர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட் ஏமாற்றமா இருக்குன்னு. ஏன்னா அவங்க ஆட்சியிலே ஒண்ணும் பண்ணலையே நீங்க சொல்றீங்க. அவர் சொல்றாரு, எப்படி பாக்குறீங்க? காவிரி குறித்து 5 ஆண்டு காலம் வாய் திறக்கவில்லை. 2022 ராமநாதபுரத்தில் துவங்கி நாங்கள் வைத்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு பிரச்சார பயணம் மதுரையில் மாபெரும் உண்ணாவிரதம் நடத்தி அந்த உண்ணாவிரதத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை அப்படியே அடுத்த வாரமே உச்சநீதிமன்றம் அது அரசாணைகளாக பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இதுவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தனது ஆட்சி கால வரையிலும் முல்லை பெரியாறில் பேபி அணையை பலப்படுத்துவதற்கோ 152 கொள்ளளவை உயர்த்துவதற்கோ எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் ரூல் கர்வ் முறையையே அமுல்படுத்தினார். 36 அடிக்கு மேல் தேக்கக்கூடாது என்பது பேரிடர் காலத்தில். ஆனால் 136 அடி நிரம்பிய உடனேயே சராசரி மழையளவு கிடைக்கக்கூடிய காலத்திலே கூட அந்த அணையை அவர்கள் திறந்து வைத்தார். இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு திமுக பதிலளித்துதான் ஆக வேண்டும். காவிரியில் 5 ஆண்டு காலம் காவிரி என்கிற வார்த்தையையே முதலமைச்சர் வாய் திறந்து பேசவில்லை. நாங்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினோம். நான் 2021 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் தீவிரமடைந்திருந்த நிலையில் கர்நாடகாவில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு வாட்டாள் நாகராஜ் பூமி பூஜை செய்தார். நான் உடனடியாக இங்கே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற போது சத்தியமங்கலம் வழியாக முற்றுகையிட சென்றோம். மீண்டும் அவர் பூமி பூஜை போட்ட பிறகு நான் மேகதாட்டுவை பார்த்துவிட்டு அங்கிருந்த சாலைகள் போடப்பட்டு கொடிகள் நடப்பட்டு அளவைகள் அதற்கான பணிகள் துவங்கியதை ஆதாரத்தோடு நான் செய்தியாக வெளியிட்டு அதனை தானே முன்வந்து தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் ஒரு வழக்கு பதிவு செய்து மே மாதம் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மேகதாட்டு அணை கட்டக்கூடாது என தடை விதித்தது. அந்த தடையை நீக்குவதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. ஜூலை மாதம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் இதில் தலையிட முடியாது. ஆனால் உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு குழுவை போட்டு 2 எக்ஸ்பர்ட் குழுவை போட்டு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த தடையை நீக்கியது. அன்றைக்கு நான் அது குறித்து மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும், இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக இருக்கிறது என்று சொன்னேன். அன்றைய தினம் ஒரு வழக்கு போட்டிருப்பார்களே, ஆனால் இன்றைக்கு மேகதாட்டு என்கிற அணை கட்டுமான பிரச்சனையே வந்திருக்கார். இதெல்லாம் அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். நான் எதுவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பேசவில்லை, ஆதாரத்தோடு பேசுகிறேன். இந்த நடவடிக்கைக்கு நான் தான் அதற்காக என் உயிரை பணைய வைத்து மேகதாட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் அந்த வழக்கில் நான் வெற்றி பெற்றேன். ஆனால் அந்த வெற்றியை என்னால் அனுபவிக்க முடியாத நிலையில் அந்த வழக்கு தடை விதித்ததை ரத்து செய்கிற போது திமுக 5 ஆண்டு காலம் வாய் திறக்கவில்லை. எந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்வது? இன்றைய தினம் கர்நாடகாவில் ஆளக்கூடிய DK சிவகுமார் தலைமையிலான ஆட்சி அரசியலும் சட்டத்திற்கு முரணாக செயல்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்ததை நாங்கள் ஏற்கக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தினோம். ஆனால் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் சாய்குமார் சட்டத்திற்கு உட்பட்டு நீதாதார பிரச்சனைகளை அணுகுவதற்கு முதலமைச்சருக்கு உரிய ஆலோசனைகள் வழங்க முன்வர வேண்டும். மாறாக சட்டத்திற்கு விரோதமாக பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் முல்லை பெரியாறிலோ காவிரியிலோ தமிழ்நாடு முதலமைச்சரை தவறான வழிகாட்டுதலை தமிழக தலைமைச் செயலாளர் சாய்குமார் வழிகாட்டக்கூடாது என்பதை தொலைக்காட்சி வாயிலாக நான் வேண்டுகோளாக விடுகிறேன். இந்த வேளாண் பட்ஜெட் கடந்த முறை இந்த திமுக ஆட்சியில் அந்த வேளாண் பட்ஜெட்டை ஒப்பிட்டு பார்க்கல, எப்படி பார்க்க? கடந்த முறை திமுக பயிர்வாரி முறையை அறிமுகப்படுத்தி அதற்கான திட்டங்களை அறிவித்தார். நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இந்த ஆண்டு அவர்கள் அறிவித்த அந்த பயிர்வாரி முறையை இவர்கள் பெயரை மாற்றி சற்று கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். சிலவற்றை தொழில்நுட்ப ரீதியாக அணுகுவதற்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நமது விவசாய மேம்பாட்டு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தொகை குறைவாக இருக்கிறது என்பதை தான் நாங்கள் குற்றச்சாட்டி இருக்கிறோம். கடல் தள்ளுபடி குறித்து விரைவில் நல்ல முடிவு அறிவிப்பார் என்கிற எதிர்பார்ப்பு எங்களோடு இருக்கிறது. அதற்கான தொடர்புகளையும் முதலமைச்சரோடு நாங்கள் தொடர்ந்து இன்றைக்கு கூட அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆகவே அந்த அறிவிப்புகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கிறோம். காவிரி
வந்து தொடர்ந்து அந்த திட்டம் வந்து தாமதப்படுத்திட்டே வருது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும். இணைப்பு எப்ப விரைவுபடுத்தப்படும்? அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான நிர்வாக ரீதியான உறவு முறைகளில் ஏற்பட்ட விரிசல்கள் தான் நீராதார திட்டங்களில் தமிழ்நாடு திமுக ஆட்சி காலத்தில் பின்னடைவை சந்தித்தது. 4 ஆண்டு காலம் நீர்ப்பாசனத்துறைக்கு நிதியே ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி ஒரு மூத்த அமைச்சர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லையே என்று வேதனையை மதுரையில் வெளியிட்ட பிறகுதான் 1600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார்கள். ஆகவே திமுக ஆட்சி காலத்தில் நீர் மேலாண்மையை கைவிட்டு விட்டார். நீர்ப்பாசனத்துறையை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடே இல்லாமல் செய்து விட்டார்கள். ஆனால் தாவேக ஆட்சி நேற்றைய தினம் பொது பட்ஜெட்டில் 9624 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நீர்நிலைகளை எல்லாம் தூர்வாரப்படும், மேம்படுத்தப்படும், நதிநீர் இணைப்பு திட்டங்கள் குறித்தெல்லாம் முதற்கட்ட நிதியெல்லாம் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டத்திற்கு 150 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார், வரவேற்கிறோம். ஆனால் அந்த திட்டம் தொடர்ந்து அதுக்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்து விரைவாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். முதலமைச்சரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒழிப்பதற்கு எடுத்திருக்கிற நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. ஆனால் நிதி ஒதுக்கீடு 9 கோடி என்று சொல்லப்பட்டிருக்கிற செய்தி மிக குறைவான ஒரு தொகையாக இருக்கிறது. அதுக்கு தேவையான தொகையை ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கடல் நீரை நன்னீராக மாற்றி சிப்காட் போன்ற தொழிற்சாலைகளை, இந்த கருவேல மரங்கள் மண்டி கிடக்கிற இந்த தரிசு நிலங்களில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கும், மதுரையை விமான நிலையத்தை மையமாக வைத்து அதற்கான தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கையை தாவேக அரசு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். விவசாயிகள் போராட்டத்தில் உயர்நீதி கலந்து கொண்டு பேசி சர்ச்சையாகி கைதான அது அரசியல் ரீதியான நடவடிக்கை. அது அரசியல் ரீதியான நடவடிக்கை. துணை எதிர்கட்சி தலைவர் பேசியதும் நாகரிகமற்ற செயல். அதுவே பயன்படுத்தி உடனடியாக அவரை சிறைப்படுத்த எடுத்த முயற்சியும் தவறான செயல். ஏனென்றால் பட்ஜெட் தாக்கல் செய்து முதல் கூட்டம் துவங்குகிற நிலையில் ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் அந்த பட்ஜெட் கூட்டம் நடைபெறுவது பொருத்தமாக இருக்காது என்பதும் எல்லாருடைய பார்வையாக இருந்தது. எல்லாருமே அதை வேண்டுகோள் கொடுத்தார்கள். உயர்நீதிமன்றமும் அதற்கு மதிப்பளித்து அதை உடனடியாக அவரை விடுதலை செய்ய சொன்னது. தமிழக அரசும் இடையிலேயே விளக்கம் அளித்தது, நாங்கள் அவரை ரிமாண்ட் செய்யவில்லை, விசாரணைக்கு தான் அழைத்து செல்கிறோம் என்று சொன்னார்கள். எது எப்படியாக இருந்தாலும் பேசியது என்பது மிகப்பெரிய குற்றமாகும். ஒரு எதிர்கட்சி தலைவர் என்பது இணையான முதலமைச்சருக்கு இணையான ஒரு அதிகாரம் கொண்ட அமைப்பு. மற்ற மக்களால் உற்று கவனிக்கப்படுகிறது அவருடைய பேச்சுகள், அவருடைய நடவடிக்கைகள். எனவே எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை தன் வயசு குறைவாக இருந்தாலும் அவருடைய அனுபவங்கள், அவர் தந்தையாரோட அனுபவங்களை பயன்படுத்தி அவர் முதிர்ச்சி அடைந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் வந்துட்டு பயிர்கடன் தள்ளுபடி பண்ணாங்க. அவர் தேர்தல் வாக்குறுதியில வந்துட்டு பயிர்கடன் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பல்வேறு விதிமுறைகளை காட்டி பல விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. அதை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி 12,500 கோடி ரூபாயை 2021 தள்ளுபடி செய்தார். இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வேளாண் கடனையே பெட்டிக்கடை வைத்திருப்பவர்கள், கார் ஓட்டுபவர்கள் அனைவருக்கும் இந்த கடனை நீங்கள் நகை அடவுங்கள், நான் திருப்பி தருகிறேன் என்று வெளிப்படையாக தேர்தல் பிரச்சாரத்தில் சூளுரைத்து வேளாண் கடன்களையே தவறான வகையில் பயன்படுத்த வழிவகுத்தார். இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், வேளாண் உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு தடை இல்லாமல் தேவையான அளவு கடன் வழங்க வேண்டும். ஆகவே சாகுபடி பரப்பளவுக்கு ஏற்ப மாவட்டங்களுக்கு தேவையான கடனுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். சாகுபடி பரப்புக்கு ஏற்ப கடன் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் ஆழமான கருத்திலே இருக்கிறோம். ஆக அதற்கான நடவடிக்கையை முதலமைச்சரை சந்திக்கிற போது அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்வைப்போம். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்கிற உயரிய நோக்கோடு கால்நடை வளர்ப்பை ஊக்கப்படுத்துவது, அதே போல மகளிர் குழுக்களுக்கான கடன் பல திட்டங்களை உயர்த்துவது என்கிற கோரிக்கைகள்லாம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒன்று. பெண்களுக்குத்தான் குடும்ப சுமை தருகிறது. எனவே குடும்ப பெண்களுக்கு வருவாய் ஈட்டுகிற பல திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்ற, அதெல்லாம் சொன்ன உயரிய நோக்கோடு அந்த பட்ஜெட் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் தொகை குறைவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். சில திட்டங்களுக்கு தொகை உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றே ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு இதற்கெல்லாம் நேற்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே ஒரு புதிய ஆட்சி ஒரு நிதி நெருக்கடியில் இருக்கிற போது இந்த நிதி சுமையை ஏற்றுதான்
மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். விவசாயிகளும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அரசு உதவி இல்லாமல் எங்களால் உற்பத்தி செய்ய முடியாது. ஆகவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தின் அடிப்படையில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3500, கரும்பு டன் ஒன்றுக்கு 4500, கூட்டுறவு கடன் தள்ளுபடி உள்ளிட்டவற்றை அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய விவசாயிகளுடைய விருப்பமாக இருக்கிறது. நிதி சுமையில் நாங்கள் பங்கேற்கிறோம். நிதி சுமையை காரணம் காட்டி உற்பத்தியை குறைத்து விடக்கூடாது.